தேவன் உங்களிடம் பேசும் இன்றைய வாக்குத்தத்தம். உன்னிலுள்ள சகல நன்மைகளும் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் வெளிப்படுகிறதினாலே உன்னுடைய விசுவாசத்தின் ஐக்கியம் பயன்பட வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பிலேமோன் 1:6 இவ்வாறு கூறுகிறது. துருவ கரடிகள் பனிப்பாறைகளில் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அவை வெள்ளை நிறத்தில் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆச்சரியமான அறிவியல் உண்மை என்னவென்றால் அவற்றின் ரோமங்கள் உண்மையில் வெள்ளை நிறம் அல்ல, அவை நிறமற்றவை. அந்த ரோமங்கள் ஒவ்வொன்றும் உள்ளே வெற்றிடமாக இருக்கும் ஒரு சிறிய குழாய் போல செயல்படுகின்றன. சூரிய ஒளி அவற்றின் மேல் படும்போது அந்த ஒளி சிதறடிக்கப்படுவதால் அவை நம் கண்களுக்கு வெள்ளையாக தெரிகின்றன. இன்னொரு ரகசியம் என்னவென்றால் இந்த ரோமங்களுக்கு அடியில் இருக்கும் கரடியின் தோல் கருப்பு நிறத்தில் இருக்கும். அந்த நிறமற்ற ரோமங்கள் சூரிய ஒளியை தங்களுக்குள் கடத்தி கருப்பு தோலுக்கு அனுப்பி வெப்பத்தை சேமித்துக் கொள்கின்றன. வெளியே பார்ப்பதற்கு தூய வெள்ளையாக தெரிந்தாலும் உள்ளே அவை தங்களுக்கு தேவையான ஆற்றலை சேமிக்கும் ஒரு நுட்பமான அமைப்பை கொண்டுள்ளன. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வெளியே பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம். நான் மற்றவர்களைப் போல பிரகாசிக்கவில்லையே, என் திறமை வெளியே தெரியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். வேதம் என்று உங்களுக்கு சொல்லும் ரகசியம், உன்னிலுள்ள சகல நன்மைகளும் வெளிப்பட வேண்டும். அந்த துருவ கரடியின் ரோமங்கள் சூரிய ஒளியை தங்களுக்குள் கடத்துவது போல தேவன் உங்களுக்கு தரும் நன்மைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். வெளியே உள்ள சூழல் எவ்வளவு குளிராகவோ அல்லது கடினமாகவோ இருந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் அந்த விசுவாசத்தின் ஐக்கியம் உங்களை சூடாக, அதாவது உற்சாகமாக வைத்திருக்கும். உங்கள் தனித்துவமான திறமைகள் சரியான நேரத்தில் வெளிப்பட்டு பலருக்கும் பயன்படும் விதத்தில் உங்களை தேவன் மாற்றுவார். நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக பல நன்மைகள் உங்களுக்குள் மறைந்து கிடக்கின்றன. ஆமீன்.